என் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிளேலிஸ்ட்டை உள்ளம் கொள்ளை போகுதடான்னு ஒரு கதை இருக்கு. அதை கேட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா இது புரியும். அந்த கதையோட தொடர்கதை தான் இது. உள்ளம் கொள்ளை போகுதடா, அத்தியாயம் 11. சரியா 2 வருஷம் கழிச்சு விக்ரமனோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த பெயர் பலகைய தங்க எழுத்துல பதிக்கப்பட்டுள்ள அந்த பலகையை பார்த்துக்கிட்டே அந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா ஆர்யா. இன்னைக்கு அவளுக்கு இங்க இன்டர்வியூ. ஆனா அந்த இன்டர்வியூ வேலைக்கானதே கிடையாது. அதை நினைக்கும் போதுதான் அவளுக்கு அழறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியல. 6 மாசத்துல தன்னோட வாழ்க்கைய தழகிலா மாறும்னு அவ நினைச்சு பார்த்திருப்பாளா என்ன? என்ற பெருமூச்சு விட்டபடி பழைய நினைவுகளை நினைச்சிட்டு அந்த கம்பெனிக்குள்ள நடந்து போனா ஆர்யா. உள்ள வந்த அவளை அவளுடைய அழக பார்த்து அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணே வாயை பிளந்தா. வெள்ளை நிறத்துல பிங்க் பார்டர் அமைஞ்ச காட்டன் புடவையில கையில கழுத்துல சிம்பிளான நகைகளோட எவ்வளவு அழகா இருக்கா இந்த பொண்ணு என்று நினைச்ச ரிசப்ஷனிஸ்ட் எஸ் மேடம் என்றால் ஆர்யாவை பார்த்து. அது 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 வந்து இங்க ஒரு பொண்ணு வேணும்னு இன்டர்வியூ நடக்கிறதா கேள்விப்பட்டு வந்தேன் என்று தயங்கியபடி சொன்னவள மேலும் கீழும் பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணு. அந்த வேலைக்கா நீங்களா என்று ஒரு வினாடி வாயை பிளந்து அவளைவே பார்த்தா. ஆமாங்க என்றவள் ஒரு வினாடி தலை குனிஞ்சா. ரிசப்ஷன் பெண்ணு ஆர்யாவை பார்க்க பாவமா இருந்துச்சு அவளுக்கு. அவகிட்ட மேலும் எந்த கேள்வியும் கேட்டு தூண்டி துருவாம இன்டர்வியூக்கு உண்டான டாக்குமெண்ட் அடங்கிய பேப்பர்களை அவகிட்ட நீட்டினா. நீங்க அப்படி உட்கார்ந்து இதை கவனமா படிங்க மேடம், இதுல நிறைய எழுதியிருக்கு. இதுல சொன்னதுக்கெல்லாம் சம்மதம்னா மட்டும் நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம் என்றவள் ஒரு இருக்கையின் பக்கம் கையை காட்டினா. அங்க ஏற்கனவே பல அழகான பெண்கள் இந்த டாக்குமெண்ட்டை கையில வச்சபடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவருடைய முகமும் ஒவ்வொரு உணர்வுகளை காட்டிட்டு இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து நக்கலா சிரிச்சா. ஒரு பொண்ணு அருவருப்பா முகம் சுழிச்சா. ஒரு பொண்ணு கோவமா பார்த்தா. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகபாவனையை காட்ட இந்த டாக்குமெண்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு நினைச்சபடி ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன அந்த இருக்கையில உட்கார்ந்து டாக்குமெண்ட்டுகளை ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிச்சா ஆர்யா. அதுல சொல்லி இருந்த கண்டிஷன் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியத்தையே கொடுத்தது. இப்படிப்பட்ட வேலையை ஒப்புக்கல எந்த பொண்ணும் சம்மதிக்கவே மாட்டா. ஆனா இதுக்கு நான் சம்மதிக்கிற நிலைமையில இருக்கேனே, அப்படின்னா கொடுத்தவன் எந்த நிலைமையில இருப்பான்னு அவன் பக்கமா நின்று யோசிச்சா ஆர்யா. ஆர்யா எப்பவுமே அப்படிதான். தன்னை பத்தி அதிகம் யோசிக்கிறதே இல்லை, மற்றவங்களை பத்தி அதிகம் யோசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ இங்க வந்து நிக்கிறா. டாக்குமெண்டோட ஒவ்வொரு தாள்களையும் கூர்மையோடையும் அதிக கவனத்தோடையும் லைன் பை லைன் படிச்சா ஆர்யா. அதுல இருந்த கண்டிஷன் எல்லாமே அவளுக்கு பிடிக்காதா இருந்தாலும் தான் நிலைய யோசிக்கும் போது சம்மதமாகவே இருந்தது, ஒன்ன தவிர. அந்த டாக்குமெண்ட்ல இருந்தது என்னன்னா, இந்த கம்பெனி முதலாளி விக்ரமனுக்கு அவசரமா இப்போ ஒரு பொண்ணு தேவை. அந்த பொண்ணு தனக்கு மனைவியாக முடியவே முடியாது. ஆனா விருப்பப்பட்டா காலம் முழுவதும் அவன் வீட்டுல அவனுக்கு சொந்தமான பொண்ணா அவன் சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழலாம். அதுல முக்கிய கண்டிஷன், அவனுக்கு அடுத்த வருடமே அவள் மூலமா ஒரு குழந்தை வேணும். அதற்குண்டான மருத்துவ பரிசோதனைகளுக்கும் அவள் உட்படணும். 1 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய விருப்பப்பட்டா அவன்கிட்ட கொடுத்துட்டு அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய அவ வாழ விலைக்கு போலாம். இல்லைனா அவன் வீட்டிலேயே வாழலாம். அதற்காக அவன் அளிக்கும் பணம் தொகை ரொம்ப பெரிது. சில சொத்துக்களை கூட அந்த பொண்ணோட பேர்ல எழுதி வைக்க அவன் தயாரா இருக்கானாம். அதுக்கு முழு சம்மதம்னா அந்த கண்டிஷன் டாக்குமெண்ட்ல கையெழுத்திடணும்னு விரிவா 4 பக்கத்திற்கு டைப் பண்ணியிருந்தாங்க. அத படிச்சு முடிச்சவ தனக்குன்னு இனி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே என்று நினைச்சவ அலைபேசி எடுத்து வக்கீல் மகேஸ்வரனுக்கு கூப்பிட்டா. அவளுக்குன்னு இப்ப இருக்கிற ஒரே ஒரு உறவு அவர் மட்டும்தான். அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் அலைபேசியில தொடர்பு கொண்ட மகேஸ்வரன் கிட்ட பகிர்ந்துகிட்டா. அதை கேட்ட மறுபக்கம் இருக்க மகேஸ்வரன் 60 வயசு தக்க முதியவர் ரொம்ப யோசிச்சாரு. நீ நல்லா யோசிச்சுட்டியா ஆர்யாமா? இது ரொம்ப சிக்கலானதுடா.
உன்னோட வாழ்க்கையே இது அழிச்சிடும் என்று கவலையோட சொன்னாரு மகேஸ்வரன். அதை கேட்ட ஆர்யா, இப்ப மட்டும் என் வாழ்க்கையில என்ன சார் இருக்கு? நான் வாழ்றதே அந்த குழந்தைகளுக்காக தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த குழந்தைகளோட பசி ஆறணும். அதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது. நம்ம அம்மா இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க பசி இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. யாரும் என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி பணத்தை டொனேஷனை வாங்குறேன்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் மறுபடியும் பிச்சை கேட்க என்னால முடியல சார். அதுக்காக என்னோட உடம்பு வித்து பணம் சம்பாதிக்கவும் என்னால முடியாது. அதை நினைச்சு பார்க்கும்போது இது எவ்வளவோ பெட்டர்னு எனக்கு தோணுது. இவர் ஒருத்தர் கூட மட்டும் நான் வாழ்நாள் முழுவதும் இருந்தா போதும், எனக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வெப்பாட்டி தான். அவ்வளவுதானே சார். என்னை நம்பி இருக்கிற குழந்தைங்களோட வயிறு நிறைஞ்சிட்டே இருந்தா போதும், எனக்கு அதை விட்டா வேற என்ன வேணும் என்று மகேஸ்வரன் கிட்ட சொன்னான். ஆனா மகேஸ்வரன் அடுத்து பேச வர்றதை கேட்காம உடனே போனை வச்சுட்டா. அந்த டாக்குமெண்ட்ல மடமடன்னு கையெழுத்து போட்டு ரிசப்ஷன் பொண்ணு கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அப்படி கொடுத்துட்டு உட்காரும் போது பக்கத்துல இருக்கிற சில பெண்கள் ஏதோ கிசுகிசுன்னு பேசினபடி அந்த கம்பெனியை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க. மீதம் இருந்தவங்க ரொம்ப சிலரே. கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருவரா எம்டியோட அறைக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஆனா வெளியில வரும்போது எல்லாரோட முகத்தையும் தொங்க போட்டுட்டு வந்தாங்க. ஒரு பொண்ணு மட்டும் சத்தமா திட்டிக்கிட்டே வந்தா. இவன் கெட்ட கேட்டுக்கு இந்த கண்டிஷன் பத்தாதுன்னு வேற என்னென்னமோ வளர்றான் லூசு பையன், இவெல்லாம் ஒரு எம்டியா அப்படின்னு சத்தமா ரிசப்ஷன்ல திட்டினபடி அந்த டாக்குமெண்ட்டை அந்த ரிசப்ஷன் பொண்ணோட முகத்திலேயே தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில போனா ஒரு பொண்ணு. அதை பார்க்க ஆர்யாவுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அடுத்து அவள் முறை. ரிசப்ஷனிஸ்ட் ஆர்யா பக்கத்துல வந்து, இப்போ நீங்க போலாம் மேடம் என்றாள். ஆர்யா எழுந்து எம்டி அப்படிங்கிற பெயர் பலகை இருக்கும் அரைக்கதவை தட்டிட்டு உள்ள போனா. உள்ள போனவ அங்க நாற்காலியில உட்காண்டிருந்தவனை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போயிட்டா. ஏன்னா அவன் ரொம்ப வாலிபனா இருந்தான். அவ எதிர்பார்த்ததே வேற. இது போல ஒரு பொண்ணை தேடுறான்னா அவன் வயசான கிழவனாதான் இருக்கணும்னு மனசுல தவறா கணக்கு போட்டிருந்தா. ஆனா இவ்வளவு சிறிய வாலிபனாக இருக்கிறத பார்த்தவளுக்கு இவனுக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமோ, அதுக்குள்ள என்ன இவ்வளவு கஷ்டம், ஏன் இது மாதிரி ஒரு பொண்ணை தேடுறான்னு குழப்பமா இருந்தது. பேசாம நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமே பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கூட நினைச்சா. அவளுடைய அந்த குழப்பத்தை அவ முகத்திலேயே பார்த்த விக்ரமன், ஹலோ மேடம், என்ன அங்கேயே யோசிச்சுட்டு நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்றான். உள்ள வந்தவ தயங்கினபடி அவன் பக்கத்துல எதிரில் நிக்க, அவனும் அவனுக்கு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டி, என்ன பனிஷ்மெண்டா, உட்காருங்க மேடம் என்றான் கம்பீரமோட. அந்த கம்பீரமான குரல்ல விதுவித்து போனா ஆர்யா. அப்பப்பா எவ்வளவு கம்பீரம்னு நினைச்சவன் அவனை ரசிச்சு பார்த்தா. பிறகு அவனுக்கு பின்னால் இருக்கும் புகைப்படத்தையும் பார்த்தா. அந்த புகைப்படம் அந்த சுவரையே நிறைச்சிருந்தது. அதுல விக்ரமனும் பக்கத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. காதல் ஜோடினா அப்படி இல்லவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவன் அந்த படத்துல இருக்கிற பொண்ணை அணுவணுவா ரசிச்சு பார்த்தா. அப்பப்பா எவ்வளவு அழகு அந்த பொண்ணு. அதை கண்டு எதிரில் இருந்த விக்ரமன் அவனை தான் போட்டோல ரசிக்கிறான்னு தவறா நினைச்சுக்கிட்டு, ஹலோ மேடம், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல இப்படி அந்த போட்டோவை உத்து உத்து பார்க்க? வந்தது இன்டர்வியூக்காக, இப்படி ஏன் போட்டோவை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல. நீங்க அக்ரிமெண்டெல்லாம் தெளிவா படிச்சீங்களா இல்லையா என்று கேட்டான். அந்த கேள்வியில சட்டுன்னு அவளுக்கும் கோவம் வந்துச்சு. சார், அந்த போட்டோல நீங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேசுறீங்களே, பக்கத்துல உங்க மனைவி தானே இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து ரசிக்க கூடாதா? இன்னும் சொல்லப்போனா உங்களை விட உங்க மனைவி தான் ரொம்ப அழகா இருக்காங்க. இப்படிப்பட்ட மனைவிக்கு துரோகம் பண்ற நீங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடத்துறீங்களே, அதை பார்த்து நீங்க தான் சார் வெட்கப்படணும் என்றாள். கோவத்தோடு அதை கேட்ட விக்ரமனுடைய முகம் கடுமையாக மாறியது. ஹலோ மேடம், எதையும் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. அக்ரிமெண்ட் படிச்சீங்களா இல்லையா என்று கடுமையான குரல்ல மறுபடியும் கேட்டான். அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆர்யாவுக்கு. தான் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, படிச்சேன் சார், எனக்கு அதுல முழு சம்மதம் அப்படின்னா. அதை கேட்டவன் நக்கலா சிரிச்சபடி நாற்காலியில சாஞ்சு உட்கார்ந்தான். பெண்ணினத்துக்கே நீங்கெல்லாம் அசிங்கம் இல்லையா? அந்த அக்ரிமெண்ட்ல நான் என்ன எழுதிருக்கேன்னு தெரியும்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தேடி வரீங்கன்னா நீங்க எல்லாம் ஒழுக்கத்துல எப்படி இருப்பீங்க
என்று ஆர்யாவை பார்த்து கேவலமா நக்கலோட கேட்டான். அந்த நக்கலுக்கு கொஞ்சம் கூட அசராத ஆர்யா, சார், எங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்களே, இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ வச்சு நீங்க ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒழுக்க சீலரா இருப்பீங்க? முதல்ல மற்றவங்களை குற்றம் சாட்டி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்றோம்னு யோசிச்சு பேசணும் சார் என்று அவனுக்கு ஒரு கொட்டு வைத்தாள் ஆர்யா. ஆர்யாவோட தைரியத்தை பார்த்த விக்ரமனுக்கு உடனே சிரிப்பே வந்துச்சு. இரு கைகளையும் மேல தூக்கி தன் தோல்வியை ஒப்புக்கிட்டான். சரிதான் மேடம், நான் என்னோட தோல்வியை ஒப்புக்கிறேன். இப்போ நம்ம விஷயத்த பேசலாமா என்றான். உடனே அவன் சண்டையை நிறுத்திட்டு வந்த விஷயத்த பத்தி பேசவும் ஆர்யாவுக்கு அது சரியாவே பட்டுச்சு. சரிங்க சார், சொல்லுங்க, இதை தவிர வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா என்று கேட்டாள். இல்ல இல்ல என்று இரு பக்கமும் தலையாட்டிய விக்ரமன், இதுல சொன்ன கண்டிஷன்ல முக்கியமான கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான். என்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் காதலோ அன்போ என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம கண்டிஷன் படி எனக்கு அடுத்த வருஷத்துல உங்க மூலமா எனக்கு ஏன் குழந்தை வேணும். அந்த குழந்தை மூலமா தான் என்னோட முதல் குழந்தைய நான் காப்பாற்றவே முடியும் என்று முகம் கசங்க சொன்னான். அதை கேட்டவளுக்கு எதுவும் புரியல. ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும்னு மனசுல நினைச்சவ போக போக அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சபடி, சரிங்க சார், நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அட்வான்ஸ் பணத்தை எப்ப கொடுப்பீங்க என்று கேட்டாள். இவ்வளோ நேரமும் அவளை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்துல இருந்தான் விக்ரமன். ஏன்னா வந்தவங்க எல்லாம் அவளுடைய சொத்தை பத்தியே கேட்டுட்டு இருந்தாங்க. இவ மட்டும்தான் வந்த உடனே தாங்கிட்ட உரிமையா சண்டை போட்டா. இவ தனக்கு பொருத்தமா இருப்பான்னு நினைச்சான் விக்ரமன். ஆனா கடைசியில இவளும் எப்ப பணத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டதும் அவன் முகம் கசங்கி போச்சு. மனசெல்லாம் வெறுத்து போச்சு. இவளும் இவ்வளவுதானா என்று நினைச்சபடி அவளை அருவருப்போட பார்த்தான் விக்ரமன்.